கிரிப்டோவை காயின்பேஸ் எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டில் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது சேஃபா? ஓகே, எத்தனை தரம் சொன்னாலும் இந்த கொஷின் திரும்ப திரும்ப வருது. எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ்களை பாவிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி உங்களோட கிரிப்டோவை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு தயவு செய்து பாவிக்காதுங்க. காயின்பேஸாக இருந்தாலும் சரி, பைனான்ஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி. ஓகே, எக்ஸ்சேஞ்சில் மெயின் நோக்கம் கிரிப்டோ சர்வீஸில் கொடுக்குறது. அதாவது ஒரு கிரிப்டோ வாங்குற, அந்த ஃபியட் கரன்சியில் அந்த கிரிப்டோவை மாற்றுற, கிரிப்டோவில் அந்த ஃபியட் கரன்சியாக மாற்றுற சர்வீஸ், லெண்டிங், ஏர்னிங், லான்ச் பேடல் கலெக்ட் பண்ணுறது, மற்றது அப்படி இப்படின்னு நிறைய சர்வீஸில் கொடுப்பாங்க. அந்த சர்வீஸில் பாவிக்கிறது மட்டும் நீங்கள் இதை மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுகளில் பாவிச்சு கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்ஸ்சேஞ்ச் வாலெட்ஸுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டோடியல் வாலெட்னு சொன்னால் உங்களோட வாலெட்ற ப்ரைவேட் கீ உங்கள்கிட்ட இல்லை. அதாவது நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ வைக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று தந்துடுவாங்க. ஓகே, இமெயில் பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அந்த வாலெட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த வாலெட் அதாவது காயின்பேஸில் பணம் வச்சிருக்கிற அவ்வளோ பேர் பணமும் அவங்களோட காயின்பேஸ் வாலெட்டில் இருக்கும். அந்த காயின்பேஸ் வாலெட்டுக்குரிய ப்ரைவேட் கீ காயின்பேஸ் கிட்ட தான் நிற்கும். நாளைக்கு அந்த வாலெட் ஹெக் ஆகினாலோ இல்லாட்டி உங்களோட ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். அந்த ஹெக் ஆகினா உங்களோட பணம் இல்லாமல் போகலாம். அப்படி இல்லாட்டி என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்து உங்களோட பணத்தை முடக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். அந்த பணம் உங்கள்கிட்ட இல்லை. நொட்டிய கீஸ், நொட்டிய கிரிப்டோஸ். ஓகே, ஸோ இது மாதிரி தான் மற்ற எக்ஸ்சேஞ்சிலான பைனான்ஸ் மாதிரியான மற்ற எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பைனான்ஸில் வைக்கிங்கன்னு சொன்னால் அது அவங்கள்ட்ட கொடுத்து பாதுகாப்பாக வைக்க சொல்கிற மாதிரி கேஸ் இது. ஆனால் நீங்கள் சர்வீஸ் பாவிக்கல. ஓகே, நீங்கள் சும்மா வைக்கிறதுக்காக வைக்கல, ஏதோ ஒரு தேவைக்கு முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட கிரிப்டோவை திரும்ப சேஃபாக வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்கே வைக்கலாம்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட்ஸில் வைக்கலாம். ஹார்ட்வேர் வாலெட்ஸ்ன்னு என்னென்னு சொன்னால் உங்களோட ப்ரைவேட் கீயை உங்கள்கிட்ட வைக்கிற, அதுவும் இல்லாமல் உங்களோட ப்ரைவேட் கீயை ஆஃப்லைனில் வைக்கிறது தான் ஹார்ட்வேர் வாலெட். ஓகே, நார்மலாக கஸ்டோடியல் வாலெட்டில், நான் கஸ்டோடியல் வாலெட்டில் ஆஃப்லைன் வாலெட்டு மீறி ஆன்லைன் வாலெட்னா நீங்கள் ஃபோனில் வைக்கிறது வாலெட்டு. அந்நேரமும் உங்களோட ப்ரைவேட் கீ உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனால் ஃபோனில் ஆன்லைனில் இருக்கிறதால ஆன்லைன் மூலமாக யார் வேணாலும் வந்து அதை ஹெக் பண்ணிட்டு போகிறது சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் கஸ்டோடியல் ஆஃப்லைன் வாலெட்டுகளான ஹார்ட்வேர் வாலெட்டில் வைப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரைவேட் கீ உங்கள்கிட்ட இருக்கும். ரெண்டாவது அது ஆஃப்லைனில் எதுனான ஒரு டிவைஸில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஆன்லைனில் இது இல்லாதால் ஹெக் பண்ணப்படாது. ஓகே, நீங்கள் தவறுதலாக என்னென்ன ட்ரான்சாக்ஷனை ஷைன் பண்ணினா ஒழிய வேறு நார்மலாக அது ஹெக் பண்ணப்படாது. ஓகே, பெஸ்ட்டான சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டுகளில் உங்களோட பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க. தயவு செய்து காயின்பேஸ், இந்த பைனான்ஸ் மாதிரியான எக்ஸ்சேஞ்சில் வைக்காதீங்க. நான் ஒன்று சும்மா சொல்லலை. லாஸ்ட் பிஎம் மார்க்கெட்டில் பொட்டம் போனிக்கு எப்படின்னு சொன்னால் FTXங்கிற ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் உண்டு. வேர்ல்டில் நம்பர் 2 இருந்த எக்ஸ்சேஞ்ச், பைனான்ஸுக்கு அடுத்ததாக ஃபேமஸாக இருந்த எக்ஸ்சேஞ்ச் உண்டு, கலாப்ஸ் ஆகினிக்கு. அதுக்கு பிறகு தான் அந்த கிரிப்டோ கரன்சியில் பொட்டத்துக்கு போனீங்க. ஸோ அதனால் தயவு செய்து அப்படியான எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் வைக்காதீங்க. ஓகே, கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கஸ்டமர் ஃபண்ட் அப்படியே லாஸ்ட் ஆகினீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் உங்களுக்கு கிரிப்டோ எங்கே வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பெஸ்ட்டான சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU Consultancy.com என்ற நேமில் இருக்கிற அந்த வெப்சைட்டுக்கு போய் 24வது ப்ரோக்ராமை செக் பண்ணுங்கள். பை.